எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு அடை தோசை தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அடை தோசை எல்லா பருப்புமே சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த அடை தோசை செய்கிறதுக்கு பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நான் இந்த ஒரு கப்புங்கிற மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். அது எந்த இதில் நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் அதில் பாதி இல்லைன்னா ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் பாசிப்பயிரும் அரை கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் உளுந்து, அரிசி இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாமே ஊற வச்சுட்டு அதுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே மாவை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லா மாவுமே ஒன்றாவே வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. மாவில் வெங்காயம் இதெல்லாம், அதனால மொத்தமாக எல்லா மாவுலேயுமே நம்ம அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா சாயந்தரம் ஊற்றும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அப்பப்போ கலந்துட்டு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான தோசை மாவு மாதிரி இருக்கணும், இட்லி மாவு மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். அது மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம ஊற்றும் போது தேங்காய் சேர்ப்போம். அதனால் எல்லாமே மாவு தேவையான அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா தோசை மாதிரியே நீங்கள் சுடலாம். அப்படி இல்லைன்னா அடை மாதிரியே கம்மியாக நீங்கள் சேர்த்துட்டு சும்மா ஒரு கரண்டி ஊற்றிட்டு அப்படியே தட்டி விட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாதிரியே நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து லைட்டாக அப்படி சுற்றணுன்னா வந்துடும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம சுட்டு நம்ம எடுத்தோம்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே நான் தேங்காய் துருவல்லாம் மேலே நல்லா பரவலாக நான் சேர்த்துருக்கேன். காய்கறி, வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு, வெங்காயம், தேங்காய்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அளவுகளில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா அடை இன்னும் சுவையாக இருக்குங்க. இப்போ எல்லாமே நான் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் ஒட்டின மாதிரி கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கீழே கொட்டாது திருப்பி போடும்போது. இப்போது அடியில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை குக் பண்ணணும். அடுப்பை மீடியமாக அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹையாக வச்சு நீங்கள் இதை அடை சுட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அடுப்பை மீடியமாக சிம்லையும் மாற்றி வச்சு ஹீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக தயாராகிருங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் அது ப்ரௌன் சுகர் இல்லைன்னா சர்க்கரை இந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் இதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி நான் இது சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான அடை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.